கிருஷ்ணா, கோவிந்தா, வாசுதேவா, கோபாலா, உன் வருகைக்காக தேவலோகமே காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன வியப்பு! தேவேந்திரன் தேவையில்லாமல் யாருக்கும் அழைப்பு விடுக்க மாட்டாரே. பரந்தாமா, தங்கள் சந்தேகத்திலும் நியாயம் உள்ளது. தேவர்கள் யாவரும் இந்திரலோகத்தில் திரண்டுள்ளார்கள் என்றால் நிச்சயம் ஏதோ விவகாரம் இருக்கும். என்னவென்று நான் அறியலாமா? தேவலோகம் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளது. அதை தீர்க்கும் மார்க்கம் தங்களிடமே உள்ளது என்று நாரதர் கூறினார். அதனால்தான் உன்னை வேண்டி அழைத்தோம். என்ன நாரதா, இது உன் ஏற்பாடுதானா? நாராயண நாராயண. நாரதரை கடிந்து கொள்ள வேண்டாம் சுவாமி. தேவர்களும் தேவ கன்னிகைகளும் நரகாசுரன் வசம் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். மேலும் எந்த நேரத்திலும் இந்திரலோகம் அவன் வசம் ஆகலாம் என்ற நிலை. தாங்கள் தான் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். பரந்தாமா, இப்பொழுது நரகாசுரனை வதம் செய்யும் வல்லமை தங்களிடமே உள்ளது. தாங்கள்தான் தேவர்களின் மானம் காக்க வேண்டும். இது பிரம்மதேவரின் வரமாகும். தாயின் மூலமே அவனுக்கு மரணம் என்பது அவர் வகுத்த நியதி. ஆனால் தாய் யார் என்றுதான் தெரியவில்லை. அதை அறிந்தவர் தாங்கள் ஒருவரே. ஆனால் எந்த தாய்தான் தன் மகனை கொல்ல அனுமதிப்பாள்? பரந்தாமா, நரகாசுரனின் தாய் யார் என்பதை முதலில் கூறுங்கள். பிறகு அவரிடம் அனுமதி வாங்கும் பொறுப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவள் வழக்கமாக நீங்கள் உதவியை நாடும் துர்க்கையோ காளியோ அல்ல. என் மனைவி பாமா. அவளே நரகாசுரனின் தாய்.